தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் அவளோட கேட்டுக்கிட்டு இருந்த, எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருடம் உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மாறுமா மாறாதா, எங்களோட வாழ்க்கை பிரச்சனை, நாங்கள் ஏதாவது பண்ணணும், ஏதாவது சொல்லுங்க ஜோசியரை, இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டு பலன்களை நம்ம துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது நிறையா நேயர்கள் ஜோசியரை நீங்கள் சொல்கிற கெடுதல் எல்லாமே நடந்து போகுது, ஆனால் நல்லது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியலையே ஜோசியரை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறோம். அதை பண்ணினீங்க அப்படின்னா கெடுபலன்கள் குறைஞ்சி நல்லது கூடுதலாகவே நடக்கும். சரி, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குமா? வாழ்க்கையில் உருப்பிடுவோமா? கடங்கண்ணி அடைப்போமா? கல்யாணம் ஆகுமா? வீடு கட்டுவோமா? பிரச்சனைகள் தீருமா? வம்பு வழக்குகள் தீருமா? இப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு விடை சொல்கிறோம். அதாவது தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த 2026 புத்தாண்டு பிறகுது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கூட்டு கிரக யோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த யோகம் காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசியில 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசுல இருக்காரு, பூமிகாரகன் செவ்வாய் தனுசுல இருக்காரு, புத்திகாரகன் புதன் தனுசுல இருக்காரு, சுக்கிர பகவான் அசுரகுரு தனுசுல இருக்காரு. இப்ப இந்த வருடத்திற்கு உண்டான வருட கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி நேர்கதியில கடக ராசிக்கு போய் உச்சமடைய போறார். சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. ராகு, அதாவது விஷ பாம்பு ராகு கும்பராசியில இருக்கு. டிசம்பர் 5 வருஷ கடைசியில தான் மகரத்துக்கு பின்னோக்கி வருது. அது மாதிரி விஷமற்ற பாம்பு கேது அதே டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி போக போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இருப்பிடம், இதோட பார்வை, இந்த பலாபலன்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 உள்ள கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் 6வது வீட்டுல இருக்கார், குரு பகவான் 9வது வீட்டுல இருக்கார். அது மாதிரி ராகு 11, கேது 5, எல்லாமே நல்ல இடம் தானே. ஆனா ஏன் 2025 நம்ம ஒன்றும் சரிப்பாவே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை இருக்கும். எல்லாருமே சொன்னாங்க இந்த 2025 துலா ராசி டாப்ல இருக்குன்னு. ஆனா ஒன்றும் பெருசா நடந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு அப்படிங்கிற அளவுக்கு தான் துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது முக்கிய காரணம் என்னன்னா, இப்ப இந்த வீடியோ நீங்க நவம்பர்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த காலகட்டத்துல சனி வக்கரத்துல இருக்கார். இந்த நவம்பர் 28 தேதி தான் அவர் பலம் அடையணும். ஏன்னா சனி எந்த இடத்துல வக்கரத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான இடம். 6ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இங்க இருந்துகிட்டு நல்லது செய்ய வேண்டிய சனி பலம் இழந்து போனதால உங்களுக்கு நன்மைகள் நடக்கல. ஆனா இந்த வருஷம் பிறக்கும் போது அப்படி நடக்க போறது இல்லை. சனி பலம் அடைஞ்சிருவார். சனியே பலம் அடைகிறார். சனி யாரு? உங்களோட ராசிக்கு யோகாதிபதி ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம். உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதி சனி. அப்படிப்பட்ட சனி பலம் அடைஞ்ச பிறகுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும். அந்த வகையில வருடம் தொடங்கின உடனே சனி பலத்துல தான் இருப்பார். அதனால 2026 புத்தாண்டு பிறந்த உடனே அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான ஆதிபந்தத்தை சனி வழங்குவார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது எது? கடன், நோய், பகையை குறிக்கக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம். என்ன சனி அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ருணம், ரோகம், சத்துரு, இந்த 3ஐயுமே சனி அழிச்சிருவார். உடம்புல குறை, அங்கங்க பிரச்சனை, ஏதோ இழுத்து பிடிக்குது, அங்கங்க நடக்க முடியல, வாயு தொந்தரவு கொடுக்குது, தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொடுக்குது, குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொடுக்குது, இதெல்லாம் வரும். தாயாருக்கு மருத்துவ செலவு பார்த்துருக்கணும், குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு பார்த்துருக்கணும். இனிமே அது நடக்காது. எல்லாரும் நல்லபடியா இருப்பீங்க. ஆஸ்பத்திரி கொட்டுறேன், சம்பாதிக்கிற காசு பூரா ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது, மாசத்துல 2 நாள் 3 நாள் லீவு போட்டு ஆஸ்பத்திரியில உந்திருக்கேன், இப்படியே போனா பொழப்பு என்னதான் ஜோசியர் ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சலிப்பு இருந்திருக்கும் இல்லையா? அது எதுவுமே இதுக்கு மேல நடக்காது. ரொம்ப அற்புதமா இருப்பீங்க. தாராளமா நான் சொல்றேன், இனிமே மருத்துவ செலவுக்கு வேலை இருக்காது. ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு போனவங்க கூட இல்ல மருந்து மாத்திரையில சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி புத்திரபாக்கியம் இருந்திருக்காது சில பேர்த்துக்கு.
அங்க போய் மருந்து சாப்பிட்டேன், இங்க போய் மாத்திரை சாப்பிட்டேன், இந்த ஏதோ இந்த டெஸ்ட் டியூப் பேபி லொட்டு லொசுக்குங்கிறாங்க, எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், எல்லாம் நட்டத்துலதான் போகுது, ஒன்றும் இல்லை ஜோசியர அப்படின்னவங்களுக்கு கூட இதுக்கு மேல புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். அது மாதிரி பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க எல்லாமே நல்ல பொறுப்புக்கு வருவாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி பலம் இழந்து போயிட்டாரு அப்படின்னா பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு மதிச்சு நடக்காது. சௌரியத்துக்கு சுத்தம், பள்ளிக்கூடத்துக்கு போகாம கட்டடிச்சுட்டு ஊர் சுத்தும், காலேஜுக்கு போகாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கும், படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகாது, வெட்டி சகவாசம் வச்சுக்கிட்டு சுத்தும், கெட்ட பேரை கொண்டாந்து விட்டுருக்கோம். அது எல்லாமே இதுக்கு மேல இல்லாம நல்லபடியா நடப்போம். அது மாதிரி பூர்வீக சொத்துல ஒரு கேஸ் உள்ள மாட்டிக்கிட்டேன், சொத்துல தீர்ப்பு எதிராக வந்துருச்சு அப்படின்னாங்களா, இதுக்கு மேல மேல்முறையீடுக்கு போய் ஜெயிக்கலாம். பூர்வீக சொத்து சார்ந்த விவரங்கள்ல நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் கொடுக்குது. அது மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களாம் இதுக்கு மேல நல்லபடியா இருக்கும். நல்லபடியா வரணும் அமைஞ்சு பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கு, அது போதும், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணு வேணாம் ஜோசியரே அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி எதிரிகள் பலம் இழந்து போவாங்க. நம்ம ஒரு கடை வச்சிருப்போம், தொழில் போட்டி நிறைய இருக்கும், அவன் பெரிய ஆளா இருக்கான், நிறைய முதல்ல வச்சிருக்கான், நிறைய ஜாமான் வாங்கி போடுறான், நான் ஏதோ 10 ரூபாய் வச்சு முதல்ல போட்டு பரட்டிட்டு உருட்டிட்டு கிடக்குறேன், என்னால போட்டி கொடுக்க முடியலையே ஜோசியரே அப்படின்னவங்களாம் தொழில ஜெயிச்சு காட்ட போறீங்க. சத்துருக்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறதையும் சனி கொடுப்பாரு. ஜனவரி நீங்க தொடங்கும் போதே கண்டிப்பா இதை கண்கூடா பார்க்கலாம். அது மாதிரி ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அங்க வந்து நமக்கு டார்ச்சல் கொடுப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பாங்க, இப்படி மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நம்மளை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்கறது, மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட காட்டி கொடுக்கறது, இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் மாறி ஒரு சத்துரு சம்ஹார பலம் அப்படிங்கிறது இருக்கும். உழைப்புக்கு தக்கன வருமானம் அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா அடைவீங்க. அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதையும் சனி கொடுப்பாரு. அது மாதிரி கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஊரை சுத்தி கடன் இருக்கு, போனையே ஆன் பண்ணாம வச்சிருக்கேன் ஜோசியரை, போனை எடுத்து கடன் 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 உயிரை எடுக்கிறாங்க. நமக்கு வந்து நான் 10 ரூபா வாங்கி மனசார செலவு பண்ணியிருந்தேன்னா கூட பரவாயில்ல, இன்னொருத்தனுக்கு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தேன், அவன் ஓடி போயிட்டான், நான் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன், வீட்டுல பொண்டாட்டிக்கு வேற தெரியாது, தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும், என்னைக்கு தேடிக்கிட்டு ஊருக்கு வர போறானோ, இப்படி இருந்த நிலைமெல்லாம் இதுக்கு மேல மாறும். சம்பந்தப்பட்ட நபரே வந்து காசு கீசை கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடுவீங்க. அது மாதிரி உங்களுக்கு வெளியில கொடுத்த பணம் வராம கிடந்துச்சு இல்லையா, அது எல்லாம் இதுக்கு மேல நல்லபடியா வசூலாயிடும். அது மாதிரி குரு பகவான் 9வது இடத்துல இருக்கார். ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் அவரு 9ஆம் இடத்துலதான் இருக்கார். அவரோட பார்வை உங்களோட ராசியில பதியுது. நல்ல வாகன யோகம் இருக்கும், வண்டி வாகனம் வாங்கி போடலாம் இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு குருவோட அருளால. அது மாதிரி ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10ஆம் இடத்துக்கு போறார். ஐயோ 10ல் குரு பதவி நாசமா ஜோசியர அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சனி நல்ல இடத்துல இருக்கார் அப்படிங்கிறப்ப குரு நாசம் பண்ண மாட்டார். 10ல் குரு பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா, சனி இருக்கிற இடத்த பொறுத்துதான் அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா. அப்ப சனி நல்ல இடத்துல இருக்காருங்கும் போது நல்ல மாற்றம் தான். குடியிருக்க வசதியான வீடை நோக்கி போவீங்க. இப்போ ஒரு வீட்டுல குடியிருக்கேன் வசதி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா போகலாம், வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு மாறலாம். அது மாதிரி அலுவலகத்துல ரொம்ப தொலைதூரத்துல வேலை பார்க்குறீங்கன்னா பக்கத்திலேயே ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சோம் உள்ளூர்ல போய் பிழைப்போன்னு தாய்நாட்டுக்கு திரும்பி வருவீங்க. இப்படி சகலவிதமான யோகமும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும், ஜூன் மாசத்துக்கு பிறகு. அப்ப சந்தோஷமா இருப்பீங்க. அது மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசிக்கு அற்புதமான இடங்கள் 2, 4, 6ல விழுது. 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம்ங்கிறதால காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத வாழ்க்கை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்க பேச்சை மதிச்சு நடக்கிறது, இப்படியோட யோக அமைப்பு. 4ஆம் இடத்துல விழுவுற குரு பார்வை தாயார் வழியில சொத்து கிடைக்க வைக்கும். தாய்மாம வழியில மனக்கசப்பு இருந்தா மாறி இப்ப எல்லாம் ஒத்துமையா மாறுவீங்க. சிலருக்கு தாய்மாம வழியிலேயே தாய் வழியிலேயே பொண்ணு கிடைக்கிறது, மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் கூட இருக்கு. 6ஆம் இடத்துலயும் குரு பார்வை விழுவுது, அங்கதான் சனி இருக்கார், குரு பார்த்து புனிதப்படுறார். அப்படிங்கும் போது கடன் 10 ரூபாய் இல்லாம எல்லாத்தையும் அடைச்சு முன்னுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கேது உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல அற்புதமா போய் உட்காருவார். இப்போ உட்கார்ந்துருக்காரு இல்லையா, இது டிசம்பர் வரைக்குமே அப்படிதான் இருக்கும். லாப வீட்டுல தான் கேது இருப்பார், அதனால உங்களுக்கு லாபம் தான். டிசம்பர் மாசத்துலதான் அவர் 10ஆம் இடத்துக்கு போறார். 10ல ஒரு பாவி இருக்கிறது நல்லதுதான். அந்த வகையில ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதும் கூட உங்களுக்கு நல்லதுதான். கேது 5ல இருக்கார், 4க்கு வருவார், பெரிய பாதிப்பு எல்லாம் எதுவும் கொடுக்காது, நல்லா இருப்பீங்க. 10 ரூபா காசு பணம் இருக்கிறப்ப ஏழைபாளைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. கூடுமான வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, ஜாமீன் ஜவாப்தாரி ஏத்துக்காதீங்க. இதை மட்டும் செஞ்சீங்கனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். 2026 புத்தாண்டு அமோகமா இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.